வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான தலைப்ப ஆழமா அலச போறோம். ஆமா. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்புறம் DeFi மாதிரி சிக்கலான அமைப்புகள்ல எப்படி ஜெயிக்கிறதுன்னு. சொல்லப்போனா இதுல நாம பார்க்க போறது ஒரு முழுமையான பயணம். ஆமா. குறிப்பா நாம பார்க்குற ஆதாரங்களை வச்சு இந்த LGNS ஆரிஜின்ல ஆரிஜின் V6 ரேங்க் மாதிரி ஒரு உச்சிக்கு போறதுக்கான சிறந்த உத்திகள் என்னன்னு தான் பார்க்க போறோம். இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, நாம ரெண்டு உலகங்களை இணைக்க போறோம். ஒரு பக்கம் டிஃபை, கிரிப்டோன்னு அதிநவீன தொழில்நுட்பம். இன்னொரு பக்கம் ஜிம் ரோன், ராபர்ட் கியோசாக்கி மாதிரி ஆட்கள் பல வருஷமா சொல்லிக் கொடுத்த காலத்தால் அழியாத வணிக உத்திகள். அப்போ டெக்னிக்கல் அறிவு முக்கியமா இல்ல மக்களை புரிஞ்சுக்கிற திறமை முக்கியமா? இதுதான் அடிப்படை கேள்வியா? சரியா கேட்டீங்க. இல்ல, ரெண்டுமே எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து வெற்றிக்கு உதவுது, அதத்தான் நாம இங்க அலச போறோம். சூப்பர். அப்போ முதல் படி இந்த LGNS ஆரிஜின் சிஸ்டம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான். இது ஒரு DeFi 3.0 நெறிமுறைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, DeFiனாலே பலருக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்குமே. எளிமையா சொன்னா இது என்ன? நிச்சயமா. எளிமையா சொன்னா டிஃபை, அதாவது டீசென்ட்ரலைஸ்ட் ஃபைனான்ஸ் என்பது வங்கிகள் மாதிரி எந்த ஒரு மையப்படுத்தப்பட்ட ஆளும் இல்லாம பிளாக் செயின் தொழில்நுட்பத்துல இயங்குற ஒரு நிதி அமைப்பு. ஓகே. இதுல 3.0 அப்படிங்கிறது முந்தைய வெர்ஷன்களை விட நிலையான தானியங்க வருமானத்தை உருவாக்குற ஒரு அப்டேட்னு வச்சுக்கலாம். புரியுது. இந்த LGNS திட்டத்தோட இன்ஜின் இது. அதோட கூட்டு வெட்டி முறை தான் கம்பவுண்டிங். அதுதான் இந்த வாகனத்தோட இன்ஜின். ஓகே. அந்த இன்ஜின் எப்படி வேலை செய்யுது? உங்க ஆதாரங்கள்ல சில கணக்குகள் இருக்கு. ஆமா, அதுதான் இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய ஈர்ப்பு விசை. ஒரு ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு 8 மணி நேரத்திற்கும் 0.4% வருமானம் கிடைக்கும்னு. ஒரு நாளைக்கு 3 தடவையா? கரெக்ட். ஒரு நாளைக்கு 3 தடவை. ஒருத்தர் 1000 LGNS டோக்கனை ஒரு வருஷத்துக்கு ஸ்டேக் பண்ணா, அதாவது முதலீடு செஞ்சா, அது கூட்டு வட்டி மூலமா கிட்டத்தட்ட 79,000 LGNSக்கு மேல மாறும்னு ஒரு கணக்கு இருக்கு. வாவ். இத புரிஞ்சுக்கிறது தான் முதல் படி. இங்க உங்க பணம் உங்களுக்காக 24/7 ஒரு மெஷின் மாதிரி வேலை செய்யுது. நீங்க தூங்கும்போது கூட அது சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சக்தியை ஒருத்தர் மனசார உணரும்போது தான் இந்த வாய்ப்பை மத்தவங்களுக்கு நம்பிக்கையா எடுத்து சொல்ல முடியும் இல்லையா? சரியா சொன்னீங்க. சரி, ஒரு பவர்ஃபுல் இன்ஜின் மட்டும் இருந்தா போதுமா? அது சரியா ஓட்ட தெரிஞ்ச ஒரு திறமையான டிரைவர் வேணாமா? மிக சரி. இங்கதான் எரிக் போர் சொல்ற அந்த 4 முக்கிய செயல்பாடுகள் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு சிஸ்டம் எவ்ளோ சிறப்பா இருந்தாலும் அதை இயக்குறதுக்கு சில அடிப்படை திறமைகள் தேவை. எரிக் போர் சொல்ற அந்த 4 செயல்பாடுகள் தான் எந்த ஒரு நெட்வொர்க் அமைப்புக்கும் அடித்தளம். அது என்ன? 1, விற்பனை, அதாவது செல்லிங். இந்த வாய்ப்போட மதிப்ப மத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. சரி. 2, ஆட்சேர்ப்பு, ரெக்ரூட்டிங். உங்கள போலவே இந்த வாய்ப்பை முன்னெடுத்து செய்யக்கூடிய ஒரு குழுவை உருவாக்குறது. 3, நகலெடுத்தல், அதாவது டூப்ளிகேஷன். 4, தலைமைத்துவம், லீடர்ஷிப். ஒரு நிமிஷம். நீங்க சொன்ன வரிசைப்படி பார்த்தா விற்பனை, ஆட்சேர்ப்பு, நகலெடுத்தல், அப்புறம் கடைசியா தலைமைத்துவம்னு வருது. ஆமா. பலரும் இதை இப்படித்தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த தலைமை பண்புங்கிறது கடைசி படிதானா இல்ல அதுதான் எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருக்கணுமா? அருமையான கேள்வி. இங்கதான் ஆழமான பார்வை தேவைப்படுது. மேலோட்டமா பார்த்தா அது ஒரு ஏணி மாதிரி தெரியும். ஆனா உண்மையில தலைமைத்துவம்ங்கிறது கடைசி படி இல்ல, அதுதான் அடித்தளம். ஒரு நல்ல தலைவரால தான் தன்னம்பிக்கையோட ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு விக்க முடியும். ஓஹோ. ஒரு நல்ல தலைவனை பார்த்து தான் திறமையான ஆட்கள் குழுவுல சேர விரும்புவாங்க. ஒரு நல்ல தலைவரால தான் தான் கத்துக்கிட்ட விஷயங்களை சரியா மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நகலெடுக்க வைக்க முடியும். அப்ப தலைமைத்துவம் ஒரு இலக்கு இல்ல, அது ஒரு தொடக்கப்புள்ளி. எக்ஸாக்ட்லி. நீங்க நாள்லேருந்தே உங்களை ஒரு தலைவரா பார்க்க ஆரம்பிக்கணும். இது ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட். சரி, இதுல நகலெடுத்தல் அதாவது டியூப்ளிகேஷன்ங்கிற வார்த்தை ரொம்ப சக்தி வாய்ந்ததா தெரியுது. அது கொஞ்சம் விளக்க முடியுமா? நிச்சயமா. இந்த நகலெடுத்தல் தான் ஒரு சாதாரண சேல்ஸ் வேலைக்கும் ஒரு பெரிய பிசினஸ் சாம்ராஜ்யத்தை கட்டுறதுக்கும் உள்ள வித்தியாசம். எப்படி? நீங்க மட்டும் தனியா வேலை செஞ்சா உங்க நேரம் தீர்ந்தா வருமானம் நின்னுடும். அது ஒரு சுய தொழில் மாதிரி. ஆனா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு எளிய செயல்முறைய உருவாக்கி அத உங்க குழுவுல இருக்கிற 10 பேருக்கு சொல்லிக் கொடுத்தா அவங்களும் அதே செய்வாங்க. ஆமா, அவங்களும் அதே செஞ்சு அவங்களோட குழுவுக்கு அதே சொல்லிக் கொடுத்தா என்னாவும் யோசிச்சு பாருங்க. நீங்க தூங்கும்போது கூட உங்க பிசினஸ் வளர்ந்துட்டே இருக்கும். இதுதான் உண்மையான லீவரேஜ். கரெக்ட். ஒரு சிஸ்டமை உருவாக்குறது, நீங்க இல்லாமலும் இயங்குற ஒரு அமைப்பை உருவாக்குறது, இதுதான் ஆரிஜின் V6 மாதிரி ரேங்க் உயர்வுக்கு மிக முக்கியமான திறவுகோல். வாவ்.
இந்த 4 விஷயத்தையும் இப்படி பார்க்கும்போது ஒரு தெளிவு கிடைக்குது. இது வெறும் ஆள் சேர்க்கிற வேலை இல்ல, ஒரு அமர்கம் லீடர்ஸ் கம்யூனிட்டியின் ஃபாலோ அப் பத்தின குறிப்புகள் இருக்கு. அது இதுக்கு உதவுமா? கண்டிப்பா. இங்க தான் தியரிக்கும் பிராக்டிகலுக்கும் உள்ள பாலம் வருது. அகம் லீடர்ஸ் ஆதாரம் ஃபாலோ அப்ப ஒரு கப்பலுக்கு நங்கூர மாதிரின்னு சொல்லுது. நங்கூரமா? ஆமா. எவ்வளவு பெரிய கப்பலா இருந்தாலும் நங்கூரம் இல்லனா கரை தட்டிடும். அந்த மாதிரி சரியான ஃபாலோ அப் இல்லாததால தான் பலரும் இந்த தொழில்ல தோத்து போறாங்க. இதுல நிறைய வகைகள் இருக்கா? இருக்கு. உதாரணத்துக்கு ஒருத்தர்கிட்ட முதல்ல பேசி நம்பர் வாங்கினதுக்கு அப்புறம் பண்றது ப்ராஸ்பெக்டிங் ஃபாலோ அப். சரி. திட்ட விளக்கத்துக்கு அப்புறம் அவங்க சந்தேகங்களை தீர்க்க பேசுறது பிரசன்டேஷனுக்கு பிறகு ஃபாலோ அப். சேர்ந்ததுக்கு அப்புறமும் ஃபாலோ அப் தேவையா? அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பேரு புதிய உறுப்பினர் ஃபாலோ அப். ஒருத்தர் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்கள அப்படியே விட்டுட்டா அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பிடுவாங்க. அவங்களுக்கு வழிகாட்டணும். ஆமா. இன்னும் ஒரு படி மேல போய் உங்க குழுவை விட்டு போனவங்க கிட்ட கூட ஒரு நல்ல உறவை பேணணும். அது செயல்படாத உறுப்பினர் ஃபாலோ அப். அப்படியா? அது ஏன்? ஏன்னா இன்னைக்கு வேண்டான்னு சொல்றவங்க நாளைக்கு உங்க வளர்ச்சிய பார்த்துட்டு திரும்ப வரலாம். புரியுது. இதுல முக்கியமான விஷயம் ஃபாலோ அப்ங்கிறது தொந்தரவு பண்றதில்ல. கரெக்ட். சரியான நேரத்துல சரியான தகவலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல உணர்வை கொடுக்கறது. ஆனா எவ்வளவுதான் சரியா ஃபாலோ அப் செஞ்சாலும் இல்ல வேண்டாம்ங்கிற பதில்களை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குமே. அது மனதளவுல பெரிய சோர்வை கொடுக்கும். ஆமா. இந்த நிராகரிப்பை எப்படி கையாள்றது? இங்கதான் ஜிம் ரோனும் சராசரி விதி ஒரு பெரிய மருந்தா இருக்கும்னு நினைக்கிறேன். மிகச்சரியா சொன்னீங்க. ஜிம் ரோன் சொல்ற விதைப்பவரின் கதை இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய மனத்தெளிவை கொடுக்கும். சொல்லுங்க. ஒரு விவசாயி ரொம்ப நம்பிக்கையோட நிலத்துல விதைகளை விதைக்க போறாருன்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அவர் விதைக்க ஆரம்பிக்கிறார். ஆனா எல்லா இடமும் ஒன்னா இருக்காதே. அதேதான். சில விதைகள் வழியோரத்துல விழுது. உடனே பறவைகள் வந்து அதை கொத்தி தின்னுடுது. ஓகே. இது யாரு நம்ம பிசினஸ்ல? இது யாருன்னா, நீங்க வாய்ப்ப பத்தி சொல்ல ஆரம்பிச்ச உடனேயே அதெல்லாம் எனக்கு தெரியும், இது வேலைக்காகாதுன்னு சொல்றவங்க. விவசாயி பறவைகள் கிட்ட சண்டை போடுவாரா? மாட்டார். மாட்டார். அவர் பாட்டுக்கு விதைச்சிட்டே போவார். அடுத்து சில விதைகள் பாறை நிலத்துல விழுது. அங்க என்ன ஆகும்? அதுங்க வேகமா முளைக்குது. ஆனா ஆழமா வேர் விட இடம் இல்லாததால வெயில் அடிச்சதும் கருகி போயிடுது. இது யாருன்னா, ரொம்ப ஆர்வமா திட்டத்துல சேர்ந்து சின்ன சவால் வந்த உடனே இது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு விட்டுட்டு போறவங்க. புரியுது. விவசாயி பாறைகளுக்காக கவலைப்படுவாரா? மாட்டார். அவர் தொடர்ந்து விதைப்பார். சில விதைகள் முட்செடிகளுக்கு நடுவுல விழுது. அதுவும் வளராது. வளராது. சுத்தி இருக்கிற முட்கள் அதை நெலுக்கி சாகடிச்சிடுது. இது யாருன்னா, திட்டத்துல சேர்ந்துட்டு நான் பண்றேன், ஆனா வீட்ல பிரச்சனை, ஆபீஸ்ல டென்ஷன்னு சின்ன சின்ன கவனச்சிதறல்களால வாய்ப்ப கோட்ட விடுறவங்க. அப்போ கடைசியா என்ன நடக்குது? கடைசியா சில விதைகள் நல்ல வளமான நிலத்துல விழுது. அது 30, 60, 100 மடங்கு பலன் கொடுக்குது. ஆஹா. ஜிம் ரோன் என்ன சொல்றாருன்னா, ஒரு விவசாயியோட வேலை பறவைகள், பாறைகள், முட்கள் பத்தி கவலைப்படுறதில்ல, தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அப்போதான் அந்த நல்ல நிலத்தை கண்டுபிடிக்க முடியும். அதேதான். நம்ம வேலையும் அதுதான். 10 பேர்கிட்ட பேசினா 1 பேர் சேரலாம். திறமை வளரும்போது 10க்கு 2 பேர் சேரலாம். அது வரைக்கும் திறமை குறைவ அதிக எண்ணிக்கையிலான முயற்சிகள் மூலமா ஈடுகட்டணும். நிராகரிப்ப தனிப்பட்ட முறையில எடுத்துக்க கூடாது. எடுத்துக்கவே கூடாது. இது ஒரு எண்கள் விளையாட்டு. இத புரிஞ்சுக்கிட்டா மன அழுத்தம் குறையும், செயல் அதிகமாகும். வாவ். இந்த ஒரு கதை போதும் பல நாள் சோர்வை நீக்கிறதுக்கு. அப்போ நம்ம சிஸ்டத்தை புரிஞ்சுக்கிட்டோம், அதை இயக்குற திறமைகளை பார்த்தோம், தடைகளை தாண்டறதுக்கான உத்திகளையும் கத்துக்கிட்டோம். ஆமா. இப்போ கடைசி மற்றும் மிக முக்கியமான பகுதிக்கு வரும். டிரைவரோட மனநிலை. ஒரு சரியான மைண்ட் செட் வேணுமே. இதுதான் எல்லாத்துக்கும் மகுடம் மாதிரி. உத்திகள் மாறலாம், தொழில்நுட்பம் மாறலாம், ஆனா வெற்றி மனப்பான்மைக்கான விதிகள் பெரும்பாலும் மாறாது. உங்க ஆதாரங்கள்ல ஜாக்மா போன்ற வெற்றியாளர்களின் பழக்க வழக்கங்கள் பத்தியும் குறிப்புகள் இருக்கு. ஆமா. முதலாவது, நல்லா கேட்கிறது. குட் லிசனர். இது ஆச்சரியமா இருக்கலாம். வெற்றிகரமான நெட்வொர்க்கர்கள் அதிகம் பேசுறவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்க தேவைய ஆழமா கேட்கறவங்களா இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. அவங்க தேவை என்ன, அவங்க கனவு என்னன்னு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்து விடாமுயற்சி. நெவர் கிவ் அப். இதுல ஒரு அழகான வரி இருக்கு. கடினமாக இருக்கும்போது ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள், விட்டுவிட அல்ல. ஆமா, நம்ம எதுக்காக ஆரம்பிச்சோன்னு நினைச்சு பார்க்கணும். கரெக்ட். உங்க why தான் உங்களை ஓட வைக்கும். அடுத்து தொடர்ந்து கற்பது. கண்டினியூஸ் லேர்னிங். இந்த துறையில ஒரு நிபுணரா ஆகணும்னா தினமும் கத்துக்கிட்டே இருக்கணும்.
ஜாக்மா சொல்ற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மத்தவங்களோட வெற்றி கதைகளை படிக்கிறதை விட அவங்களோட தோல்விகள்ல இருந்து கத்துக்கோங்கன்னு சொல்றார். மிகச்சரியான பாயிண்ட். ஏன்னா வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கலாம், சில சமயம் அதிர்ஷ்டம் கூட இருக்கலாம். ஆனா தோல்விக்கான காரணங்கள் ரொம்ப தெளிவா இருக்கும். மத்தவங்க செஞ்ச தவறுகளை நாம செய்யாம இருந்தாலே நம்ம பாதி ஜெயிச்ச மாதிரிதான். அதேதான். கடைசியா உங்க ஆதாரங்கள்ல எல்கியூவோட சக்தி பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எல்கியூவா? ஐக்யூ இக்யூ கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன எல்கியூ? லவ் கோஷன்ட், அன்பு நுண்ணறிவு. அன்பு நுண்ணறிவா? இது எப்படி பிசினஸ்க்கு உதவும்? இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி உலகத்துல இதுதான் ரொம்ப முக்கியம். ஐக்யூ மிஞ்சுற மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுச்சு. ஆனா மெஷின்கள் கிட்ட இல்லாத ஒண்ணு மனுஷங்க கிட்ட இருக்கு. இதயம், ஆன்மா, நம்பிக்கை. ஆமா அம்பு. நீங்க உங்க பிசினஸ்ல எவ்ளோ மனித நேயத்தை காட்டுறீங்களோ, எவ்ளோ உண்மையா மத்தவங்க மேல அக்கறை காட்டுறீங்களோ, அந்த அளவுக்கு மக்கள் உங்களை நம்புவாங்க. அந்த மனித தொடர்பு தான் மிகப்பெரிய பலம். அதுதான் எல்கியூ. உங்க குழுல இருக்கிற ஒருத்தரோட பிரச்சனைய காது கொடுத்து கேட்கிறது. அருமை. ஆக LGNS ஆரிஜின் போன்ற ஒரு அமைப்பில் ஆரிஜின் V6 ரேங்க் உயர்வை அடைவதற்கான முழுமையான வரைபடத்தையே பார்த்த மாதிரி இருக்கு. ஆமா. முதல்ல கூட்டுவட்டிங்கிற அந்த இன்ஜினை புரிஞ்சுக்கிறது, அப்புறம் விற்பனை, ஆட்சேர்ப்பு, நகலெடுத்தல் மற்றும் தலைமைத்துவம்ங்கிற டிரைவிங் ஸ்கில்ஸ்ல தேர்ச்சி பெறது. அதுல தலைமைத்துவம்ங்கிறது அடித்தளம்ங்கிறத மறக்க கூடாது. ஆமா, அதோட ஃபாலோ அப், சராசரி விதி போன்ற நடைமுறை உத்திகளை பயன்படுத்தி பயணத்துல வர்ற தடைகளை தாண்டறது. கடைசியா இதை எல்லாத்தையும் ஒரு சரியான மனநிலையோட அணுகிறது. விடாமுயற்சி, தொடர்ந்து கற்கும் ஆர்வம், மனித நேயம். தொழில்நுட்பம், உத்தி, மனநிலை, இந்த மூணும் சரியான விகிதத்துல சேரும்போதுதான் அசைக்க முடியாத வெற்றி சாத்தியமாகுது. சரியா சொன்னீங்க. ரொம்ப தெளிவான பார்வை. இந்த உரையாடல் நிச்சயம் உங்களுக்கு ஒரு முழுமையான வழிகாட்டுதலை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இறுதியாக நீங்கள் சிந்திப்பதற்காக ஒரு கேள்வி. இந்த ஆதாரங்களில் நாம ஆழமா விவாதிச்ச நகல் எடுத்தல், அதாவது டூப்ளிகேஷன் என்ற கருத்து, ஒரு வெற்றிகரமான செயல்முறையை உருவாக்கி அதை மத்தவங்களுக்கும் எளிமையா கற்றுக் கொடுப்பது என்பது, இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைக்கு வெளியே உங்களுடைய தனிப்பட்ட அல்லது மற்ற தொழில் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை உருவாக்க எப்படி பயன்படும்? யோசிச்சு பாருங்க.